अस्सलामुअलैकुम நான் உங்கள் பாத்திமா இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல தேங்காய் கேசரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் கேசரி செய்வதற்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் ஒரு முறி தேங்காய் துருவியது 250 கிராம் ரவை 500 கிராம் சுகர் கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு தேவையான அளவு நெய் ஃபர்ஸ்ட் தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்கலாம் தீயை சிம்ல வச்சுக்கலாம் தேங்காய் பூ நல்லா வறுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஒரு பிளேட்ல மாற்றி கொஞ்சமா ஆற விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்புல வச்சு அதுல நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த நெய் கூடவே ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஆட் பண்ணி கருகாம வறுத்து எடுத்துக்கணும் மிக்ஸி ஜார்ல இந்த தேங்காய் பூவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காயை பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு இது கூட பொடி பண்ணி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் ரவை சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இது கூட எந்த கப்ல நம்ம ரவை அளந்தோமோ இதே கப்ல 4 கப்பு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் 1 கப் ரவைக்கு 4 கப்பு சுடு தண்ணி ஆட் பண்ணணும் இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேசரினாலே நம்ம அடி பிடிக்காம கை விடாம கலரிக்கிட்டே இருக்கணும் 100 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சால்ட் ஆட் பண்ணாதான் தித்திப்பு தெரியும் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு
இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நெய்யெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. எந்த அளவுக்கு நம்ம ரவை நல்லா வேக விடுதோமோ அந்த அளவுக்கு கேசரி சூப்பரா இருக்கும். கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம கேசரி எப்படி வந்திருக்குன்னு. சூடான சுவையான தேங்காய் பூ கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.